Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனல் ரெகுலராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ ஒரு கிளைண்ட்ஸோ லீட்ஸோ கஸ்டமர்ஸை எப்படி வந்து வாங்க வைக்கிறது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான டாபிக் கான்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட்டிங் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறன்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். முக்கியமாக எனக்கு மார்க்கெட்டிங்கில் செலவு பண்ணுறது காசு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க, முக்கியமாக அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கஷ்டப்படுறவங்க எல்லாமே இந்த வீடியோஸ் முக்கியமாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களோட பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கான்டென்ட் மார்க்கெட்டிங்கை வேறு பேரில் இன்றைக்கி நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதாவது ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இல்லை வந்து ஒரு லிங்க்டினோ எனி அதர் ஒரு எல்லாருமே சமூகமாக செயல்படுற ஒரு கம்யூனிட்டியில் போய்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அப்புறம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், கூகுள் யாகையோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சர்ச்சஸ் நடக்கும்போது அந்த இடத்துல நம்மளோட வெப்சைட்டையோ நம்மளோட ஆட்ஸையோ புஷ் பண்ணுறது பேர் வந்து பிபிசின்னு சொல்லுவாங்க. இல்லை சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், அதாவது சர்ச் இன்ஜினில் நம்ம பண்ணுற மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது. அதாவது நான் ஆர்கானிக்காக நம்ம யாருக்குமே ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளோட வெப்சைட்டில் இருக்க கீவேர்டை சர்ச் இன்ஜின் மூலிமா இண்டெக்ஸ் பண்ண வச்சு கிராலிங் மூலிமா நமக்கு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுங்க. மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு அங்கம் தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். இதை வந்து வேறு பேரில் அழைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ₹1 கூட செலவு பண்ணாமல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியில் இல்லை, கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு கான்டென்ட்டை ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி இன்னொரு ஆளை வச்சு கூட அந்த கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ கான்டென்ட் நீங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்டென்ட் இஸ் நத்திங் பட் இமேஜ், இல்லை ஒரு வீடியோ, இல்லை ஒரு பிளாக். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயம் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் மொபைல் ஃபோனில் என்னென்ன கன்சியூம் பண்ணுறீங்க என்ன சொல்லி வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க, உங்கள் மெசேஜஸ் இதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஸ்டேட்டஸ் யார் போட்டிருப்பான்னு பார்ப்பீங்க. அடுத்து ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஃபீல்டில் என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க. இன்ஸ்டாகிராம் போவீங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸு லாங் வீடியோஸு எல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து மோஜு போவீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காகவும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காகவும் சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம தேவையில்லாமல் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது எனக்கு ஒரு ஷூ வேணும் நாளைக்கு ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்கு, அதுக்கு வந்து நான் கூகுளில் போய்ட்டு ஷூஸ் ஃபார் மென் பிளாக் லெதர் ஷூஸ் இன் அமேசான் கூட சர்ச் பண்ணுவேன். அது வேறு விஷயம். தேவையில்லாமல் நம்ம பொழுதுபோக்குறதுக்காக நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த இடத்துல சில பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அவங்களோட கான்டென்ட்டை புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி கான்டென்ட்டை புஷ் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ வந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா பீப்புளுக்கும் புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக மாறணும். ஃபஸ்ட் விஷயம், நீங்கள் கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக மாறணும். சில பேர் என்னால் ஃபேஸ் காட்டி பேச முடியாது சார், எனக்கு ஷைனஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம், தி ஆர் நாட் எலிஜிபிள். நான் வந்து அவுட் சோர்சிங் பண்ணி கான்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப செலவுகள் ஆகும். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறதுனால இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகிறதில்ல. ஒரு காலத்தில் சரவணா ஸ்டோர் விளம்பரத்துக்கு பெரிய ஆக்டர்ஸ் வந்தாங்க. சூர்யா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ சில ஆக்டர்ஸ் வந்தாங்க, ஸ்ரேயா சரண், அப்புறம் ஜோதிகா மேம் வந்தாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்த டைமில் ஓகேவா, லாஸ்ட்டாக பார்த்திபன் வரைக்கும் கூட வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா ஸ்ட்ரைட்டாக அந்த அண்ணாச்சியை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நான் இந்த இடத்துல இருக்கேன்ப்பா, நான் உங்களுக்கு கேரண்டி, நீங்கள் நம்பி எனக்கு கிடைக்க வர அந்த ஓனரே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு தன்னை தானே வந்து. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். அந்த ட்ரஸ்ட்டை இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு பிரீத்திக்கு நான் தான் கேரண்டின்னு ஒரு பெரிய ஆக்டர் சொல்கிறதுக்கும் அந்த பிரீத்தின்ற பிராண்டோட ஓனர் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஐ மீன் அந்த மிக்ஸி இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டாக மாறினா மட்டும் தான் கான்டென்ட் மார்க்கெட்டிங்க்கு பண்ண முடியும். இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கான்டென்ட் க்ரியேட்டராக மாறினதுக்கப்புறம் நான் பிளாக் எழுதலாமா அப்படின்னு கேட்பீங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், 2023 பிளாக் எழுதி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்களேன், நம்ம வீட்டில் முதல்ல டெய்லி பேசிஸில் நியூஸ் பேப்பர்ஸ் போடுவாங்க. பட் இன்றைக்கி இருக்குது, ஆனால் டிராஸ்டிக்கில் குறைஞ்சிருக்கு. எல்லாமே வந்து நியூஸஸ் எல்லாமே வீடியோஸாக கன்சூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா, மதன் ஒரு சேனல் ரெஃபர் பண்ணலாம், இந்த ஒரு சேனல் ரெஃபர் பண்ணலாம், ஐபிசி தமிழ் இருக்குது, பிபிசி தமிழ், அதாவது நியூஸ் சேனல்லே வந்து வீடியோஸில் யூடியூப்பில் வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து ரீடர்ஸ் அப் டு டேட் எல்லாமே ஜீரோன்னு சொல்ல விரும்பல, பட் டிராஸ்டிக்காக குறைஞ்சிச்சு. ஸோ இங்கே கான்டென்ட்றது இனிமேல் நீங்கள் வந்து பிளாகை நீங்கள் வந்து எழுதுறது வேஸ்ட். ஸோ எதர் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வைஸாவோ இல்லை வீடியோஸ் வைஸாவோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ வீடியோஸ் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு இமேஜோட வீடியோஸ் வந்து அதிகபட்சமான ஒரு இன்ட்ராக்ஷனை ஏற்படுத்தும். அதாவது ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இடத்துல வீடியோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எதை சீக் பண்ணுவாங்கன்னா வீடியோஸை மட்டும் தான். ஏன்னா வீடியோஸ் வந்து மூமெண்ட்ஸ். ஓகேவா? நம்மளோட கண்ணே பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ரோல் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு கண்டினியூஸாக வீடியோஸ் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஒரு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் போர்ட்ரேட் மோடில் பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல உங்கள் ஒரு கான்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், மோஜ், டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. மேபி வேறு இடத்துல கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி சம்மந்தப்பட்டதில்ல ஷேர் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணி 4 பிளாட்ஃபார்மில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களுக்கு வியூவர்ஷிப் அதிகமாகிட்டே வரும். ஸோ இப்போ அக்மத் மீரன் ஒருத்தர் இருப்பார், நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எல்லாருமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க காலத்தில் அவர் யூடியூப் கண்டுக்கவே இல்லை. இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு பெரிய நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணார். அதுக்கடுத்து லேட்டர் யூடியூப்க்கு வந்துட்டார். ஏன்னா அப்போ தான் வந்து நெட்வொர்க் ஃபார்ம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ கான்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு இது மட்டும் தான்ப்பா வேணும், யூடியூப்பில் மட்டும் தான் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரும் அப்படிலாம் இல்லாமல் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இமேஜஸும் நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படி போஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எடுத்திங்கன்னா லக்ஷ்மி போட்டிக்னு ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைல் இருக்குது. அது மாதிரி நிறையா போட்டிக்குன்ற பேரில் எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீல்ஸாக போட்டு ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் கூப்பன் கோட், திஸ் ப்ரைஸஸ் இவ்வளோ தான் இருக்குது, அப்புறம் இன்ஸ்டாவில் பயோ இருக்குது அப்படின்னு கொடுத்து அந்த இன்ஸ்டாகிராம் இருக்க நெட்வொர்க்கு அவங்க வெப்சைட்டுக்கோ இல்லை டேரெக்டாக டிஎம் பண்ண வச்சோ வாங்க வைப்பாங்க. இந்த இடத்துல ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல்ஸ் போடுறதுக்காக காசு கொடுக்குறீங்களா? இல்லை. யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக யூடியூப்க்கு தான் காசு கொடுக்குறீங்களா? இல்லை. ஸோ எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கான்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்லையும் இன்றைக்கி டேட்டுக்கு காசே கேட்குறது கிடையாது. ஸோ குவாலிட்டியான கான்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட ஆரம்பிக்கிறதுக்கு யாருமே காசு கேட்கப்படுறது. அதை பார்த்துட்டு வியூஷிப் ஏறி நீங்கள் அது மூலிமா ஒரு கம்யூனிகேட் ஆரம்பிப்பீங்க. அது மூலிமா உங்கள் கஸ்டமர்ஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், லக்ஷ்மி போட்டிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நான் காலங்காலமாக சொல்கிறது உயிர் ஆர்கானிக்ஸ். ஏன்னா நான் வந்து ரைட் ஃப்ரம் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்கள நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஆர்கானிக் பொருள்லாம் என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் நான் பார்த்த வரைக்கும் சுற்றுவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லேட்டர் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரியே அவங்க ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்களோட யூடியூப்பில் இருக்க வியூவர்ஸ்க்கு, இன்ஸ்டாகிராமில் இருக்க வியூவர்ஷிப் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்க வச்சாங்க. இப்போ நான் வந்து ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். ரியல் டைமாக வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப்பில் போய்ட்டு வீடுன்னு சர்ச் பண்ண பாருங்க, VEDUன்னு சொல்லிட்டு. அவங்களோட நீச் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு வீடை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வீடு இப்படி இருக்குது, ஃபால் சீலிங் இப்படி இருக்குது, லைட்ஸ்லாம் இப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் இப்படிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, டைல்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. லேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அவங்களோட வியூஷிப் ஏற இந்த வீடு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். சில பேர் வந்து நான் வந்து இந்த மாதிரி கட்டின வீடை விட நானே வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு இந்த வீடு ஸ்டைல் பிடிச்சிருக்கு, பிளான்ஸ் எதாவது வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அதாவது இப்போ எனக்கு ஒரு வீடு நல்லா பிடிச்சிருக்கு, கரெக்டாக கட்டியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது, பெட்ரூம் கரெக்டாக இருக்குது, அதுக்கு அட்டாச் பாத்ரூம், நம்ம உள்ளே போனோம் லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குது. அந்த மாதிரி இந்த பிளான் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொல்லி அந்த பிளானை விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் இப்போ இன்னைக்கு 7 lakhs அரௌண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போட சொல்கிறேன் வேணா பாருங்கள். இப்போ என்னென்னா பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து என்னோடய ப்ளாட்ஸை வந்து அவங்களோட கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி போடுங்க, என்னோடய வீடை வந்து நீங்களே வந்து ரிவ்யூ பண்ணி உங்கள் மக்கள்கிட்ட கொடுங்க. ஆல்மோஸ்ட் இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் மாதிரி தான். நான் லேட்டராக வரேன். பட் யோசிச்சு பாருங்கள், கான்டென்ட் மார்க்கெட்டிங் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸராக மாற்றுது. அவங்க சும்மா போட்டிருப்பாங்க, பட் ஆனால் அங்கேயோ போய் நிப்பாட்டிடுது. இப்போ பிளாக்ஸை பற்றி நான் எதுவுமே பேசலை. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட சொல்கிறீங்க, இமேஜ் அப்லோட் பண்ண சொல்கிறீங்க, போஸ்ட் போட சொல்கிறீங்க, ஓகே. பிளாக்ஸ் அப்போ உண்மையில் ஒர்க் அவுட் ஆகலான்னு கேட்டிங்கன்னா, பிளாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு வெப்சைட்டு அதுக்குன்னே ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி பிளாக்ஸாக எழுதி தள்ளுவாங்க, கீவேர்ட்ஸ்லாம் போட்டு. இன்றைக்கி டேட்டுக்கு அந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா மேக்ஸிமம் மக்களோட கொஷின்ஸே முதல்ல நான் எப்படி நம்ம கொஷின் கேட்பேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்கும், முக்கியமாக இந்த இன்வெஸ்டிங் பற்றி எனக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா நான் எங்கே தெரியுமா பார்ப்பேன், கோரான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ப்ரொனன்சியேஷன் தப்பாக நான் படிச்சுக்கோங்க, QUORAன்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இஸ் திஸ் சேஃப் டு இன்வெஸ்ட் இன் SGB அப்படின்னு நான் போடுவேன். இஸ் திஸ் சேஃப் டு இன்வெஸ்ட் இன் SGBன்னு போடுவேன். ஸோ அந்த கோராவில் வந்து நிறைய ஃபோரம்ஸ் எழுதி வச்சுப்பாங்க, SGBயோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக எழுதியிருப்பாங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து. நான் அதை படித்து பார்த்துட்டு எனக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு நான் வருவேன், ஓகேவா. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு பிளாகராக தான், நான் ஒரு பிளாக் ரீடராக மாறுறேன், அந்த ஃபோரம்ஸ் எழுதுறவங்க பிளாகராக மாறுறாங்க. ஸோ ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஃபோரமில் வந்து அவங்க இந்த மாதிரி எழுதி ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹனி செல் பண்ணுறீங்க, ஓகேவா.
யாருமே வந்து குவாராவில் போய்ட்டு பெஸ்ட்டு வே டு பை ஹனி அப்படிலாம் சர்ச் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எப்படின்னா வந்து எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குது, ஹவு டு கியூர் திஸ் ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா நீங்கள் அதுக்கு ஒரு ஃபோரம் ஒரு பிளாக் பண்ணி தான் இந்த ஹேர் ஃபால் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டது, இதுக்கு பெஸ்ட் ரெமெடி ஹோம்மேட் ரெமெடியிலே நீங்கள் பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஹனி ப்ளஸ் 2 ஸ்பூன் நீமோட ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இது மாதிரி நீங்கள் எழுதி பண்ணி நீங்கள் அதை ஹேர் பேக் மாதிரி போட்டிங்கன்னா ஹேர் ஃபால் குறையும். முக்கியமாக இதுக்கு எல்லாமே ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். நீம் மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஹனி வந்து உங்களுக்கு பியூர் ஹனி ஃப்ரெஷ்ஷாக ஹனி வேணுன்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும், அது சாக்கில் நம்ம வந்து பிஸ்னஸில் நம்மளோட ப்ராடக்டிவ் சர்வீஸை தள்ளுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது என்ன சார் இவ்வளோ இதாக நம்ம யோசிக்கணுமா பிஸ்னஸ்? ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் எழுதாமல் இந்த மாதிரி ஒரு பாப்புலரான குவாரா மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி பிளாக் ரைட்டராக மாறணும். ஓகேவா? ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ எனக்கு வந்து சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்கலாமா அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்கு நான் ஒரு ஆன்சர் தரேன். அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் நிறைய குவாராவில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதோ விற்கலாம், கருவாடு விற்கலாம். கருவாடுக்கு யார் தேடுறாங்க, ட்ரை ஃபிஷ்ன்ற கீவேர்ட் போட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் முதல்ல சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். கூகுள்லேயே நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற கொஷின்ஸை முதல்ல அட்ரஸ் பண்ணுங்கள். நிறைய கூகுள் கீவேர்ட் பிளான் இருக்குது. அதில் போய்ட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரை ஃபிஷ் செல் பண்ணுறீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் ட்ரை ஃபிஷ்க்கு விசிட்டர்ஸ் ஆர்கானிக்காக வரணும்னா குவாரா மாதிரி வெப்சைட்ஸ்லையோ இல்லை கூகுள்லேயோ வந்து ட்ரை ஃபிஷ் சம்மந்தப்பட்ட கொரிஸ் எப்படி கேட்குறாங்க, இல்லை உங்கள் ட்ரை ஃபிஷ் எந்தெந்த ப்ராப்ளமோ சால்வ் பண்ணுமோ, ட்ரை ஃபிஷ் வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் விட்டமின்ஸ் குறைபாடு உள்ளவங்களை சாப்பிட்றாங்கன்னா அந்த விட்டமின்ஸ் குறைபாடு உள்ளவங்க என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்க, ஹவு டு ரிசால்வ் விட்டமின் சி டிஃபிஷியன்சி அப்படின்னு யாராவது சர்ச் பண்ணுறாங்கன்னா அது எப்படி அந்த ப்ராப்பர் டேர்ம்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்க. அதுக்கு நீங்களே ஒரு கொஷின்ஸ் உங்கள் ஃப்ரெண்டை வச்சு கோரில் போஸ்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பிளாக் மூலிமா விசிட்டர்ஸை கொண்டு வர வைக்கலாம். ஸோ நிறைய பேசிட்டோம் கான்டென்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோஸில் நான் டெக்னிக்கல் சொல்கிறேன், பட் இன்னும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னமும் ஒரு கண்டென்ட் இருக்குது. நிறைய ப்ரோஸாக பார்த்துட்டோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, நீங்கள் யாருக்கும் காசு தர தேவையில்லை, உங்களுக்கும் நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம், ரியல் டைம் எக்ஸாம்பிள் நிறைய காட்டிட்டேன். பட் இதில் இருக்க நெகட்டிவ்ஸும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்களால் எனக்கு ஃபேஸ்க்கு அடி பேச முடியாது சார் அப்படின்னா யூ டோன்ட் ட்ரை கான்டென்ட் மார்க்கெட்டிங். உங்களால் அவுட் சோர்சிங் பண்ண முடிஞ்சால் கூட காசு அதிகமாகிட்டே இருக்கும். உங்களால் அவுட் சோர்சிங் பண்ணி ஒரு கான்டென்ட் மார்க்கெட்டிங்லாம் பில்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்காது. ரொம்ப லட்சத்தில் ஒருத்தருக்கு மட்டும் தான் இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும். நான் மார்க் மை வேர்ட்ஸ், கான்டென்ட் கிரியேட்டிங் வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். கான்டென்ட் க்ரியேட் பண்ணி கன்சிஸ்டன்ட்ன்றது என்னென்னா ஒரே நாளில் 100 போஸ்ட்டை போட்டுட்டு ஹப்பாடாக உட்காரது கிடையாது. ஓகேவா? ரெண்டாவது நான் சொன்ன இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்காது. ப்ளீஸ் அதை மட்டும் புரிஞ்சுட்டு உள்ளவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக நான் சொன்ன 6 மாதம் நீங்கள் உழைக்கணும், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அப்போ அந்த 6 மாத டைமில் நான் சேல்ஸே இல்லாமல் இருக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்டென்ட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு அங்கம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சர்ச் இன்ஜின் மார்க்கெட் இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட் இருக்குது, எஸ்இஓ இருக்குது. அதில் ஒன்ஸ் தான் இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் சொல்லிட்டே போகலாம். அதில் ஒரு பகுதி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் மார்க்கெட்டரும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா கான்டென்ட் மார்க்கெட்டிங்கும் பண்ணணும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் பண்ணணும், கூகுள் ஆட்ஸும் பண்ணணும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எல்லா மார்க்கெட்டிங்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 ஆர்டர் வருதுன்னா 30 ஆர்டரில் 5 ஆர்டர் வந்து நீங்கள் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலிமா வரலாம். ஒரு 5 ஆர்டர் வந்து கூகுள் ஆட்ஸ் மூலிமா வந்துக்கலாம். ஒரு 5 ஆர்டர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலிமா வந்துக்கலாம். அந்த மாதிரி மாறி எல்லா இடத்துலையுமே இந்த ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கணும். பட் நான் வந்து என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது, ஒன்லி கான்டென்ட் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ணணும்னா அப்போ 6 மாதம் நீங்கள் சேல்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ கான்டென்ட் மார்க்கெட்டிங்கில் இமீடியட் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். சில மாதங்களாகலாம் சில வருடங்களாகலாம் ஒர்க் அவுட்டே ஆகாமல் கூட போகலாம். ஸோ அது எதுவும் சொல்ல முடியாது. பட் லெட் மீ ட்ரை பண்ணி பார்த்தா தான் ரிசல்ட் கிடைக்கும். எதுவுமே எல்லாமே கிடைக்காதுன்னு என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி நான் சொல்கிற டைவர்சிஃபிகேஷன் முக்கியம். ஸோ உங்களோட வெப்சைட்டுக்கு எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கோ வெப்சைட்டுக்கோ அதில் கான்டென்ட் மார்க்கெட்டிங் கூட நல்லது தானே, லாங் டேர்ம் உதவும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு கான்டென்ட் மார்க்கெட் மூலிமா மட்டுமே நிறைய விசிட்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணி நல்லா சேல்ஸ் எடுத்திருந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் வெப்சைட் விசிட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு யூடியூப்லேருந்து டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வராங்களா அது ஆடியன்ஸ் மேனேஜர் ஸ்டோர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பிக்சலில் ஸ்டோர் பண்ணுங்கள். நாளை பின்ன வந்து ரீடார்கெட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கே இல்லாமல் இருக்கும்னு சொன்னேன். ஜபஸ்டின் நம்ம எப்பவும் கிங்கு ஜபஸ்டின், நமக்கு எப்போவுமே வியூஸ் போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப இதாக பேசினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக அப்படியே சேச்சுரேட்டட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும். ஒவ்வொரு யூடியூபருக்கும் கூட சேச்சுரேஷன் அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட வெப்சைட்டில் இருக்க ஒவ்வொரு ஆடியன்ஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ரெண்டாவது லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன், அதாவது நம்ம கான்ஸும் நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா
ஆர்ஓவை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது கான்டென்ட் மார்க்கெட்டிங் மூலிமா ஒரு ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து கான்டென்ட்னால வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது எனக்கு இன்றைக்கி ஒரு வெப்சைட் ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னா அவங்க உண்மையிலேயே யூடியூப்பில் இருக்க என்னோட வீடியோஸ் பார்த்து அது மூலிமா டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி வாங்கியிருக்காங்களா அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ நான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன்னா அதிலே கன்வர்ஷன்ஸ் ஒரு டேப் இருக்கும். அது எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்ற காட்ட முடியும். ஒரு கேம்பெயின் மூலிமா இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துருக்குன்ட்டு. இதே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அதுலேயும் எனக்கு கன்வர்ஷன்ற அனலிட்டிக்ஸ் கிடைக்கும். பட் இதில் வந்து அப்படி கண்டுபிடிக்க முடியாது. பட் நீங்கள் பிளைண்டாக தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கான்டென்ட் மார்க்கெட்டிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஃபர்தராக நான் சொன்னது எல்லாமே டெக்னிக்கலாக நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.